என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். டெலிவரி ஸ்டேஜில் இருக்கேன். அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணலாம் அந்த குழந்தைய. என் குழந்தைக்கு ஏதாவது ஆனால் என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் காரணம் என அவரது இரண்டாவது மனைவி ஜாய் கிறிசல்டா வேதனை தெரிவித்துள்ளார். ஒருவர் ஏமாற்றுவார், ஒரு குழந்தையை கொடுப்பார். அவர் இந்த சமுதாயத்தில் எங்கே வேணாலும் சுற்றி கொண்டே இருப்பார். அவர் மீது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ எந்த ஒரு புகாரோ எடுக்கப்படாது, விசாரிக்கப்படாது என்றால் அது எனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞராக எனக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது. இது போன்ற குற்றங்கள் எந்த பெண்ணுக்கு எதிராக நடந்தாலும் காவல் அதிகாரிகள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தமிழக அரசாங்கமும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அது களையப்பட வேண்டும். இந்த பிறக்காத ஒரு குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த வழக்கு தொடர்ந்த பிறகு உங்களை வேற யாராச்சும் கொடுக்குறாங்களா, இல்ல வேற என்ன மாதிரி அச்சுறுத்தல் உங்களுக்கு வருது? இல்லை, மிரட்டல் வரல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நான் இப்போ டெலிவரி ஸ்டேஜில் இருக்கேன். அது ஏன்னா அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணலாம் அந்த குழந்தைய. ஸோ அதனால எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். என்ன அப்ரோச் பண்ணாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.